மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாவேகா தொண்டர்கள் தற்குறிகள் இல்லை. நான் ஆதாரத்தோட இந்த வீடியோவில் சில விஷயங்களை பேசுகிறேன். அதற்கு முன்னாடி என் தலைமை விஜய் அவர்கள் இருக்கார்ல, ரொம்ப அற்புதமாக 27 நிமிஷம் காஞ்சிபுரத்தில் மிக முக்கியமான உரையாடலை நிகழ்த்தி முடிச்சிருக்காரு. 2000 பேருக்கு முன்னாடி அவர் பேசினாலும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அதுதான் பேசப்பட்டு இருக்கு. ஏன் பின்னாடி வர்ற பசங்களை பார்த்து தற்குறிகள் நான் சொல்கிறீங்க, அவங்க மாற்றத்துக்கான அறிகுறிங்க, அவங்க ஆச்சரிய குறிங்க, அவங்கள ஒருபோதும் தற்குறிகள்னு சொல்லி உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை மிக தீவிரமாக அட்ரஸ் பண்ணாங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பேசுவோம்னா, நாங்கள் தற்குறிகள் இல்லை, நான் அதை சொல்கிறேன். நான் இந்த பக்கம் நிற்கிறேன், நீங்கள் அந்த பக்கம் நின்னுங்க. சந்தேக கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவை அணுகுங்க. நாங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கோம், அந்த தலைவர் எப்படிப்பட்டவர்னு பார்ப்போம். நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்திருக்கோம், அந்த கட்சி எப்படிப்பட்டதுன்னு பார்ப்போம். நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். 3 ஆங்கிளில் பார்ப்போம். யார் தற்குறி அப்படிங்கிற பஞ்சாயத்தை இன்னையோட முடிச்சு விட்டுடலாம். ஒன்பே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, எங்களை தற்குறின்னு சொல்கிறவங்க, நாங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கோம், அந்த தலைவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதல்ல அவர் எங்களுக்கு ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண சொல்கிறார். லைஃப்லேயே சொல்கிறேன். அதாவது முதல்ல நீ என்ன பண்ணணும்னா, எப்போ பொது சேவைக்கு வரணும்னா முதல்ல நீ தன்னிறைவு பொருளாதாரம் அடையணும். உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அந்த துறையில் கடுமையாக உழ. தன்னிறைவு பொருளாதாரம் அப்படிங்கிற ஏரியாவை நோக்கி நகர்ந்து போ. தன்னிறைவு பொருளாதாரம் அடைஞ்சிட்டியா, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் உனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. பொது சேவை, பொது மனப்பான்மைக்குள்ளே வா. மக்களுக்காண்டி சில விஷயங்களை பேசு, மக்களுக்காண்டி சில விஷயங்களை செய். நான் இப்படித்தான் வாழ்ந்தேன், என்னோட பேட்டர்னில் வா, நிம்மதியான வாழ்க்கை உனக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் போட்டு இந்த பேட்டர்னை நோக்கி எங்களை நகர்த்துற ஒரு தலைவர் உங்களுக்கு தற்குறியாங்க? இது எனக்கு புரியல. 2வது விஷயம், ஒரு தலைவர் எப்போதுமே சொல்யூஷன் அடிப்படையில் பேசக்கூடிய தலைவரை இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கலங்க. எப்போ பாரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இன்னைக்கு ஒரு போராட்டம், அடுத்த வருஷம் அதே நாள் அதே பிரச்சனைக்கு ஒரு போராட்டம், அதுக்கு அடுத்த வருஷம் அதே பிரச்சனைக்கு போராட்டம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? தீர்க்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் உட்காந்து சொல்யூஷன் சொல்கிறாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி மீட்புக்கு என்ன பண்ணலாம் சொல்றாரு, நீட் ஒழிப்புக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அமெரிக்க வரி விதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்றாரு. தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் 6 பக்க அறிக்கை கொடுத்து இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்றாரு. சார் நடவடிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு ஆலோசனை சொல்றாரு. இவர் தீர்க்காத பிரச்சனையே கிடையாது. இவர் ஒரு பிரச்சனையை பற்றி பேசாம இருக்காருன்னா அந்த பிரச்சனையோட சொல்யூஷன் தேடிட்டு இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா இவர் பேசுனா சொல்யூஷனோட பேசுறார். நாங்கள் பிரச்சனைகளை மட்டும் பார்த்து வளர்ந்த ஒரு மக்களா இல்லாம தீர்வுகளை நோக்கி நகர்ற அரசியல் இங்கே தான் இருக்கு, அதனால இவரை நோக்கி நகர்றோம் அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்ட். 3வது மிக முக்கியமான விஷயம், எனக்கு அரசியல் இன்னொரு தொழில் கிடையாதுங்க, அது சேவை மனப்பான்மையோட வர்ற பாதை. இன்னைக்கு ஜனநாயகனோட மார்க்கெட் ரேட் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு இந்த அரசியல் களத்தில் அவர் பயணிக்கும் போது இவர் எப்படிங்க ஊழல் பண்ணுவார்? ஒரு லாஜிக்கலா எத்திக்கலா என் மனசுல இந்த கேள்வி இருக்குமா இருக்காதா? இப்போ ஊழல் செய்கிற அரசியல்வாதிகள் மத்தியில் இவர் ஏன் இங்கே அரசியலுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் வாங்கி அந்த பேர் அத்தனையுமே இந்த அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து எதிராளிகள் சூழ்ச்சி அடிப்படையில் அந்த பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கே ஒரு காசு கொடுத்து ஒரு குரூப் வேலை பார்த்துட்டு இருக்கு. இவ்வளவையும் தாங்கி இந்த மனுஷன் ஏன் அரசியல் களத்தில் பயணிக்கிறோம்? இன்னைக்கு இவருக்கு மார்க்கெட் இருக்கு, இன்னைக்கு மட்டும் கிடையாது, அடுத்த 10-12 வருஷத்துக்கு இவருக்கு மார்க்கெட் இருக்கு. அதை அத்தனையும் விட்டுட்டு இங்கே வந்து அவர் பயணிக்கும் போது இவர் எப்படி ஊழல் செய்வார் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளும் எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இருக்கார்ல, நாங்கள் ஒரு தலைவர் பின்னாடி போய் நிற்கிறோம்ல, அந்த தலைவர் அப்படிங்கிறத நான் ஏன் சொல்றேன்னா, தலைவருக்கான அத்தனை தகுதியும் அந்த மனுஷன் இருக்கு. எப்பப்போ அமைதியாக இருக்கணுமோ அப்பப்போ அமைதியாக இருக்காரு, எப்பப்போ பேசணுமோ அப்பப்போ பேசுறாரு, எவ்வளவு தூரம் மரியாதையாக அந்த பாலிடிக்ஸை நகர்த்தி கொண்டு போகணுமோ மரியாதையாக கொண்டு போறாரு, எங்களையும் எஜுகேட் பண்றாரு, அவரும் எஜுகேட் ஆகிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ற எங்க அத்தனை பேருமே தற்குறி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அடைக்கிறீங்க? நாங்கள் தற்குறியா, நீங்க தற்குறியா? நீங்க எந்த தலைவரை ஃபாலோ பண்றீங்க, நான் எந்த தலைவரை ஃபாலோ பண்றேன்? என் தலைவர்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, உங்க தலைவர்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்கு? இந்த மாதிரி சில லாஜிக்கலா எத்திக்கலா உங்க தலைவர்கிட்ட இருக்குன்னா நீங்க எந்த தலைவரை ஃபாலோ பண்ணாலும் அப்ப பரவாயில்லப்பா, உங்கள்கிட்ட லாஜிக் இருக்கு, என்கிட்ட லாஜிக் இருக்கு, எனக்கு ஏதோ இது சரியா இருக்கு, நான் இந்த பாதையில் பயணிக்கிறேன், உங்களுக்கு ஏதோ அது சரியா இருக்கு, நீங்க அந்த பாதையில் பயணிக்கிறீங்க, அவ்வளவுதான் இங்க விஷயம். இங்க 2வது, சரிப்பா தலைவர் விஜய் அதெல்லாம் ஓகேப்பா, கட்சி என்ன கரெக்டா? நீங்க வந்து ரசிகர் கூட்டம் தானே, ஒரு ஆரம்பிச்சர் இந்த கட்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த கட்சியை பத்தி என்ன புரிதல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. தொடர்ச்சியா சொல்றோம், எங்க தலைவர் விஜய் அவர்களை திரையில ரசிக்கும் போது இங்க அரசியல் களத்திலே அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கான என்னன்னா, எங்களுக்கு எந்த கொள்கை சார்ந்த அரசியல் தேவைப்படுதோ, அந்த மண்ணுக்கு என்ன அரசியல் தேவைப்படுதோ அந்த அரசியலோட வந்து எங்களோட அணுகிறாருங்க. அதனால தான் அவர் பின்னாடி போய் நிற்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கோட்பாடோட, எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற இலக்கோட, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை அடிப்படையில், அதாவது இந்த எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற இலக்கை நாங்கள் எப்படி அடைய போறோம்னா, மத சார்ந்த ஒரு அரசு இருந்தால் இந்த இலக்கை அடைய முடியாது, சமூக நீதியை உறுதி செய்யாத ஒரு அரசு இருந்தால் இந்த இலக்கை அடைய முடியாது. இது ரெண்டையுமே சரியா பேலன்ஸ் பண்ற மதச்சார்பற்ற சமூக நீதி அரசா இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு தேவைப்படுற எல்லாமும் எல்லாருக்கும் அப்படிங்கிற இந்த மிக முக்கியமான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற ஒரு கட்சி அந்த கட்சி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியில்
ஆர்ப்பாட்டம்னா ஒரு காரணத்தோடு நடக்குது, போராட்டம்னா ஒரு காரணத்தோடு நடக்குது, செய்தியாளர் சந்திப்புனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தேவையில்லாத நிகழ்வுகள் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆர்ப்பாட்டம் போட்டால் பிரச்சனை தீருமா, இங்கே போராட்டம் பண்ணால் பிரச்சனை தீருமா, எது பண்ணால் இங்கே பிரச்சனை தீருமோ அதை நோக்கி மட்டுமே இந்த தலைவர் வந்து நகர்த்துறாருங்க. இதை தாண்டி இந்த கட்சிக்குள்ள மிக முக்கியமாக எளிய மனிதர்கள் பல பேர் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு எளிய மனிதன், பெரிய பொருளாதாரம்லாம் என்கிட்ட கிடையாது, நான் ஒரு எளிய மனிதன். இங்கே திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்புகள் வழங்கப்படுது. எளிய மனிதர்கள் அந்த ஜாதி மதம் அந்த இருக்கக்கூடிய அந்த அரசியலில் பல ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, பல ஃபேக்டர் எதையுமே பார்க்காம உனக்கு திறமை இருக்கா, உங்ககிட்ட எனக்கு தேவைப்படுற அந்த விசுவாசம் இருக்கா, விசுவாசம் திறமை ரெண்டு இருந்தால் நீ எனக்காண்டி ரொம்ப வருஷமாக உழைச்சிருக்கிய ரசிகர் மன்றத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாத விசுவாசம் இருக்கக்கூடிய உனக்கு நான் பொறுப்பு கொடுக்குறேன். உங்ககிட்ட பணம் இல்லைனா நீ சம்பாதிச்சுக்கலாம்பா, உங்ககிட்ட என்ன ஜாதி செல்வாக்கு இல்லைனா அதெல்லாம் தேவை கிடையாதுப்பா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், மக்களுக்கு உண்மையாக இருந்தால் நம்ம மக்கள் நிச்சயமாக நம்மள்கிட்ட உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லி எந்த ஆங்கிளில் இவர் பயணித்தாலும் இந்த கட்சியோட கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, இந்த கட்சியை அவர் நடத்தி கொண்டு போகிற வியூகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த கட்சியோட மிக முக்கியமான கொள்கை கோட்பாடாக இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாக இருக்குதுங்க. ஒரு தலைவர் அவர் உருவாக்கின கட்சி ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த கட்சியோட எமர்ஜ் ஆகி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். தற்குறின்னு சொல்லி எங்கள் தலைவரை விட்டுருங்க, தாவேக்கா தொண்டர்கள் அத்தனை பேருமே சொல்கிறீங்க. என்ன தேவைப்படுது உங்களுக்கு, எந்த சமூக பிரச்சனையை பற்றி உங்கள்கிட்ட நாங்கள் உரையாட வேண்டியது இருக்குது. சார் விஷயமா எங்கள்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது, வௌஃப் விஷயத்தை ஏன் எதிர்த்தமா தெளிவு இருக்குது, பரந்தூர் விஷயத்தில் என்ன பஞ்சாயத்தா வாங்க பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் மாநில உரிமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், மாநில சுயாட்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன பேசுகிறோமா வாங்க பேசுவோம். பெரியாரை பற்றி பேசுகிறோமா, அம்பேத்கர் பற்றி பேசுகிறோமா, அஞ்சலி அம்மாவை பற்றி பேசுகிறோமா, யாரை பற்றி பேசணும், என்ன வேணும் உங்களுக்கு, எல்லா விதமான உரையாடலும் இங்கே இருக்குது. சமூக நீதி சம்மந்தப்பட்ட உரையாடல் நிகழ்த்துறோம். அதை தாண்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிற ஒரு மிக முக்கியமான விமர்சனத்தை முன் வச்சா அந்த விமர்சனத்துக்குள்ள ஏதாவது பேசணுமா வாங்க பேசுவோம். என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த சமூகத்தில் எந்த மாதிரி விவாதம் எங்களை நோக்கி நீங்கள் வச்சாலும் அந்த விவாதத்தை எங்களால் விவாதிக்க முடியும். ஆளுநர் அவர்கள் விஷயத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, குடியரசுத் தலைவர் ஆளுநர் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீதிமன்றத்தில் சமீபத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நாளைக்கு இந்த அமலாக்கத்துறை சம்மந்தப்பட்ட இந்த கோடிகளில் வந்து இந்த மணல் மாஃபியா சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் நாளைக்கு ஹியரிங்க்கு வருது. இன்னைக்கு நாங்கள் அதை கண்டுபிடிச்சு உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த அரசியல் களத்தில் எந்த டாப்பிக்கில் எங்களுடைய உரையாடல் உங்களுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு தெரியலைன்னா தெரியலன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிட்டா ஆமாங்க இதை நாங்கள் தெரிஞ்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம்னு சொல்லுவாங்க. ஆமாம் நாங்கள் அரசியல் களத்துக்கு புதுசு தான், ஆனால் ஒவ்வொன்றையும் ஆழமாக தெளிவாக நாங்கள் படித்து விட்டு இந்த அரசியல் களத்தில் எங்கள் தலைவர் போகிற அதே பாதையில் எல்லாத்த பற்றி முழுமையான புரிதலோட அணுகுடா, இல்லாட்டி பேசாத அமைதியார், இந்த பேட்டர்னில் தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த சமூக பிரச்சனையை எடுத்து வந்து பேசணும், ஏன் தலைவன் இந்த சமூக பிரச்சனையெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறாருன்னா ஊருக்கூறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த லேயர் போயிட்டார். நாங்கள் இன்னும் அந்த லேயருக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இந்த சமூகம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இந்தியாவோட மிக முக்கியமான சர்வதேச அரசியல் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டோட அரசியல் எப்படி இருக்குது, அண்டைய மாநிலத்தோட அரசியல் எப்படி இருக்குது, பீகாரில் எப்படி இந்த அரசியல் கலக்கு எப்படிலாம் போயிருக்கு, எல்லாத்த பற்றியும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்த பற்றியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சேனல்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவேக்கா வீடியோக்கள் மட்டும் இருக்காது, தாவேக்கா சார்ந்து மிக முக்கியமான அரசியல் செய்தி எதுவும் இந்த சமூகத்தில் இருந்தாலும் அதையும் நம்ம பேசுவோம். சமூக அக்கறை கொண்ட பல வீடியோக்களும் இங்கே நம்ம போட்டிருக்கோம். சமூகத்தில் ஒரு தப்பு நடந்தாலும் அந்த தப்பை நம்ம கண்டிச்சிருக்கோம். 326வது வீடியோ இந்த சமூகத்தில் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோ, இப்போ நம்ம பேசுகிற வீடியோ 326வது வீடியோ இந்த வருஷத்தோட. இந்த மாதிரி இந்த சமூகம் சார்ந்த இவ்வளவு உரையாடல்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம். எங்களை பார்த்தா உங்களுக்கு தற்குறிமை இருக்கா? கட்சியோட தலைவரை சரியாக தேர்ந்தெடுத்திருக்கோம். எங்கள் அப்பா அம்மா சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போடலங்க, யார் கரெக்டான தலைவருங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால மட்டும் அவர் பின்னாடி போல, அவர் ஆரம்பித்த கட்சியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதனால் அவர் பின்னாடி போகிறோம். அவர் பின்னாடி போய் இந்த கட்சியில் பயணிக்கிறதுனால நாங்கள் இந்த அரசியல் களத்தில் மிகப்பெரிய அரசியல் தெளிவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் நான் இவ்வளோலாம் பேசுனது கிடையாதுங்க. இந்த பிரச்சனையாக வா பேசுவான், இந்த பிரச்சனையாக வா பேசணும் முதல்ல எனக்கே தெரியாது. இதெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, இவர் பின்னாடி போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் தாங்க அரசியல் படுத்தப்படுதல், வேற எதுவும் கிடையாது. இவர் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குறாரா, இந்த இன்ட்ரெஸ்ட் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வரல, இப்போ தான் வருது. இதனால தான் அரசியல் படுத்தப்படுகின்ற ஒரு கூட்டமாக தாவேக்கா இருக்காங்க. ஒரு 1.5 வருஷ கட்சியில் இவ்வளோ தூரம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 10-15 பேர் தாவேக்காக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காருன்னா அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா தலைவர் எவ்வளோ தூரம் மக்களை, அதாவது பேசுகிற எண்ணெயை ஊக்குவிக்கிறாரு, பார்க்குற பீப்புள்ஸை ஊக்குவிக்கிறாரு. இவ்வளவு தூரம் அவர் தினசரி அரசியல் உரையாடல் அத்தனையுமே நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து அவர் பின்னாடி போகிற கூட்டம் 1.5 கோடி பேரை பார்த்து தற்குறின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவரே ஒன்று சொன்னார், இந்த தற்குறியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டது இவங்க தாங்க, 2024 2021 ஓட்டு போட்டவங்க இவங்க தான். இது என்ன விஜய் நான் கட்சி ஆரம்பித்த
பிறகு ஆகாயத்திலேருந்து இந்த கூட்டமா இங்கே இருக்கிற கூட்டம் தானே. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாலிடிக்ஸில், இவர் வந்த பிறகு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. தொடர்ச்சியாக உரையாடுறோம், தொடர்ச்சியாக பேசுகிறோம், எதை பற்றி வேணாலும் பேசலாம், எதை பற்றி வேணாலும் உரையாடலாம். இந்த தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உரையாடலை இதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சும்மா பேருக்கு பயன்படுத்துறீங்க. இந்த விமர்சனத்தை நாங்கள் பெருசாக பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் தள்ளி விட்டு போயிட்டே இருப்போம். ஒரு லாஜிக்கலாக எத்திக்கலாம். ஏன்னா சொல்லிவிட்டு அவரே ஒரு சிரிச்சிருப்பார். அதைத்தான் நாங்கள் மறுபடியும் உங்களை பார்த்து சிரிப்போம். ஏதாவது வேலிடாக இருக்கிற ஒரு ரீசன் இருந்தால் எடுத்து வாயா பேசுவோம். சும்மா தற்குறின்னு வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு எங்களை விமர்சிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லாமல் தற்குறின்னு சொன்னீங்கன்னா உண்மையான தற்குறி நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.